ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப்பில் வந்திருக்கக்கூடிய புதிய 3 ஃபீச்சரை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அதே சமயம் யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் இது என்ன ஃபியூச்சர், இதனால நம்மளுக்கு என்ன யூஸுங்கிறதை இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிங்க. வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு யாருக்கு சேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சேட்டை ஓப்பன் பண்ணிங்க. இப்போது சேட் ஓப்பன் பண்ணி நீங்கள் பர்சனலாக நிறைய பேர்த்துக்கு சேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதில் நீங்கள் ஈமோஜிஸ், அதாவது உங்களுடைய எக்ஸ்பிரஷனை ஷேர் பண்ணுறதுக்கு ஈமோஜிஸை யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. இப்போ நான் அதே மாதிரி ஒரு சேட்டை ஓப்பன் பண்ணி மெசேஜுங்கிற இடத்துல கிளிக் பண்ணுறேன். உடனே ஈமோஜிஸ் கீழே டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த கீபோர்டில் தான் மேக்ஸிமம் எல்லாமே இருக்குது இல்லைங்களா. இதில் மேலே இருக்கிற அந்த ஸ்டிக்கர் ஐக்கானை நம்ம கிளிக் பண்ணுவோம், உடனே இப்படி டிஸ்பிளே ஆகும். இதில் இருக்கக்கூடிய அந்த ஈமோஜி சிம்பிளை கிளிக் பண்ணுவோம், உடனே ஈமோஜிஸ் டிஸ்பிளே ஆகும். இது நாள் வரைக்கும் நம்ம பார்த்தது கீழே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஈமோஜிஸ் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இதைத்தான் நம்ம செலக்ட் பண்ணி நம்மளுடைய எக்ஸ்பிரஷனை ஆப்போசிட்டில் சேட் பண்ணுறவங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். இப்போ மேலே பெரிய பெரிய ஈமோஜிஸ் வருது இல்லைங்களா. இந்த பெரிய பெரிய ஈமோஜிஸ் என்ன அப்படின்னா, பெருசாக ஒரு ஈமோஜிஸை அவங்களுக்கு சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் நம்ம இத்தனை நாளாக நினச்சிட்டு இருக்கிறோம். பட் அது மட்டும் இல்லைங்க, மல்டிப்புள் எக்ஸ்பிரஷனை நம்ம ஒரே ஈமோஜிஸில் சென்ட் பண்ண முடியும். அது என்ன மல்டிப்புள் எக்ஸ்பிரஷன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். கோபமாக இருக்கிற மாதிரி ஒரு ஈமோஜி சென்ட் பண்ணணும். எனக்கு அன்பும் இருக்குது, கோபமும் இருக்குது. இந்த 2 எக்ஸ்பிரஷனை ஒரே ஈமோஜிஸில் காமிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த சின்ன ஈமோஜியில் கோவத்துக்கு நம்ம இதை கிளிக் பண்ணுவோம், உடனே ரெட் கலரில் இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ ரெட் கலர் டிஸ்பிளே ஆனோன்னே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் நிறைய சிம்பிள் வரும். ஆனால் இதில் அன்பையும் நான் சொல்லணும். அப்போது அந்த சின்ன ஈமோஜிஸில் ஹார்ட்டுங்கிறதையும் கொடுங்க. இப்போ மெசேஜுக்குள்ளே 2 ஈமோஜிஸ் வந்துருச்சு. ஒன்று கோபமான ஈமோஜிஸ் வந்திருக்கு, அடுத்து ஹார்ட்டோட ஈமோஜிஸ் வந்திருக்கு. இப்போ கீழே பாருங்கள், பெரிய ஈமோஜிஸில் ஃபஸ்ட்டாக டிஸ்பிளே ஆகுது பாருங்கள், கோபமாகவும் இருக்கும், ஹார்ட் சிம்பிளும் இருக்கும். இப்போ அதை கிளிக் பண்ணுங்கள், உடனே அது சென்ட் ஆயிடும். ஸோ தட் லவ்வும் நம்ம ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும், கோபமாகவும் நான் இருக்கேன். ஓகேங்களா. இதே மாதிரி நிறைய எக்ஸ்பிரஷனை, மல்டிப்புள் எக்ஸ்பிரஷனை ஒரே ஈமோஜிஸில் நம்ம சென்ட் பண்ணிக்க முடியும். வேறு எப்படி நம்ம சொல்கிறதுனா, இப்போ அடுத்தது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு, அழுகிற மாதிரி ஒரு ஈமோஜிஸ் போடணும். அந்த அழுகிற ஈமோஜிஸ் கூட கிஸ் பண்ணுற மாதிரி, முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு ஈமோஜிஸ் செட் பண்ணணும். ஸோ நம்ம அழுகிற மாதிரி ஈமோஜிஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். மேலே இந்த மெசேஜ் டைப் பண்ணுற இடத்துல அழுகிற மாதிரி ஈமோஜிஸ் வந்துருச்சு. ஓகேங்களா. இப்போது கிஸ் பண்ணுற மாதிரி ஈமோஜிஸ்னால் உங்களுக்கு இந்த ஈமோஜி செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணோம்னா மேலே மெசேஜில் 2 ஈமோஜி செலக்ட் ஆகிருக்கலாம். இங்கே பாருங்கள், மேலே பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஈமோஜிஸில் நம்ம 2 ஈமோஜிஸும் சேர்ந்து ஒரே ஈமோஜி அங்கே டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள், அவங்களுக்கு சென்ட் ஆகிரும். பட் அழுகிற மாதிரி இருக்கும், கிஸ் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி மல்டிப்புள் எக்ஸ்பிரஷன் எமோஷன்ஸை ஒரே ஈமோஜிஸில் சென்ட் பண்ணிக்கலாம். சரி, இது மட்டும் தான்னா, இது மட்டும் கிடையாதுங்க, இன்னும் நிறையா இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதுலேயே பாருங்கள், மேலே தேடுன்னு இருக்கு பாருங்கள். இப்போ நான் 2 தான் சொல்லியிருக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பிரஷன் எல்லாம் வேணுமோ அதையெல்லாம் நீங்கள் மல்டிப்புளாக பண்ணி போட்டு பாருங்கள். 2 ஈமோஜிஸ் மட்டும் கிடையாது, 3 ஈமோஜிஸையும் சேர்த்து ஒரே எக்ஸ்பிரஷன்லாம் கொண்டு வரலாம். அதையெல்லாம் நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இல்லாத ஈமோஜிஸை நம்ம எப்படி எடுக்கிறது? இதில் பார்த்தீங்கன்னா மேலே தேடுன்னு இருக்கு பாருங்க. இந்த தேடுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். தேடுவை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இங்கே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹக்குன்னு நான் கொடுக்குறேன். ஒன்று ஹக்குங்கிறது புது ஈமோஜிஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போ தேடுலேருந்து வெளியே வந்துடுறேன். இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணால் வெளியே வந்துடுறோம். இப்போ இந்த ஹக்கு நம்ம கொடுத்தோன்னே இங்கே டிஸ்பிளே ஆகுது. இது கூட வேற ஒரு ஈமோஜிஸ் நம்ம சேர்த்தலாம். பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியான ஈமோஜிஸை செலக்ட் பண்ணுறேன். அதுக்கு எப்படி சொல்லுதுன்னு பார்ப்போம். பாருங்கள், கோவத்தில் இங்கே அந்த ஈமோஜிஸை நம்ம கோவத்துலேயும் இருக்கிற மாதிரியும் ஹக்கும் பண்ண மாதிரியும் ஸோ தட் 2 எக்ஸ்பிரஷன் சேர்ந்து ஒரு ஈமோஜியை கொடுத்து இதை நம்ம கிளிக் பண்ணால் உடனே இது சென்ட் ஆகும். நம்ம இப்படியும் ஈமோஜிஸை சென்ட் பண்ணிக்க முடியும். இந்த டெக்னிக் உங்களுக்கு இப்போ தான் தெரியும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபீச்சர் பார்ப்போம். நம்ம இது நாள் வரைக்கும் நம்ம வர்ற சேட்டில் டிஸப்பியரிங் மெசேஜ் இந்த டேட்டுக்குள்ளே எனக்கு நம்ம ரிசீவ் பண்ணது, சென்ட் பண்ணது எல்லாத்தையும் அழிச்சிது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது எங்கே இருக்கும்னா, நம்ம நார்மலாக ஏதாவது ஒரு சேட்டை ஓப்பன் பண்ணிக்கங்க. அந்த சேட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே லைட்டாக நீங்கள் கீழே வந்தீங்கன்னா டிஸப்பியரிங் மெசேஜ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இது நாள் வரைக்கும் 24 மணி நேரம், 7 நாள், 90 நாள் ஆஃப் அப்படிங்கிறதான் டிஸ்பிளே ஆகும்.
அப்படின்னா 24 மணி நேரம்னா ஒரு நாளுக்குள்ள நீங்க சென்ட் பண்ணது ரிசீவ் பண்ணது எல்லாத்தையும் அழிச்சிரும். 7 நாள்னா 7 நாள் வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் அழிச்சிரும். 90 நாள்னா 90 நாள் வரைக்கும் இருக்கும், 90 நாளைக்கு அப்புறமா அழிச்சிரும். ஆஃப்னு கொடுத்தோம்னா எப்பவுமே அழியாது, இப்போ நம்மளா பார்த்து அழிக்கிற வரைக்கும். ஓகேங்களா, இதுதான் இருக்கும். இது நாள் வரைக்கும் இதுதான் இருக்குங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய ஃபீச்சர் எதுனா ஸ்கிரீன்ல ஃபர்ஸ்டா டிஸ்பிளே ஆகிற ஆஃப்டர் ரீடிங். இப்போ சொன்னது எல்லாமே கீழே இருக்குது, இதுக்கு மேலே இருக்கிற ஆஃப்டர் ரீடிங்கிறது இப்போ புதுசாக வருது. அப்படின்னா ஒரு மெசேஜை நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க, சென்ட் பண்ணோன்னே அந்த ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் பார்த்துடுறாரு, பார்த்த உடனே டெலிட் ஆயிடும். அது மாதிரி டிஸப்பியரிங் மெசேஜில் உங்களுக்கு ஆஃப்டர் ரீடிங்கிற ஃபீச்சர் இப்போ கொண்டு வராங்க. பட் என்னுடைய மொபைலில் இன்னும் வரல, கண்டிப்பாக இது கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். அதே மாதிரி இன்னொரு ஃபீச்சர் என்னன்னா, நீங்கள் ஒருத்தருக்கு வாட்ஸ்அப்பில் ஒருத்தருக்கு கால் பண்ணுறீங்க, ஆடியோ கால் பண்ணுறீங்க. ஆடியோ கால் பண்ணும் பொழுது ரேஸ் ஹேண்டு ஷேர் ஸ்க்ரீன் அப்படிங்கிறதா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிறது, இதுதான் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும் இல்லைங்களா. இப்போது ஆடியோ காலில் நம்ம பேசும் பொழுது நம்மளுடைய பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய சவுண்டு எல்லாமே ஆப்போசிட்டில் இருக்கிற கேட்கும், ஆப்போசிட்டில் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய சவுண்டு எல்லாமே நமக்கும் கேட்கும். ஸோ தட் இதை பேசுறதுல நம்மளுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதையே கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரை கொண்டு வராங்க. ஸோ பாருங்கள், இந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படிங்கிற ஃபீச்சர் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ தட் இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் எனேபிள் நம்ம பண்ணிட்டோம்னா, நீங்கள் யாருக்கிட்ட வாட்ஸ்அப்பில் பேசுகிறீங்களோ அவங்களுடைய பேக்ரவுண்ட் வாய்ஸ் நமக்கு கேட்காது, நம்மளுடைய பேக்ரவுண்ட் வாய்ஸ் அவங்களுக்கு கேட்காது. ஸோ தட் நம்ம பேச வேண்டிய கருத்துக்களை ஈஸியாக தெளிவாக புரிகிற மாதிரி பேசிக்கலாம். இப்போ சொன்ன இந்த 3 ஃபீச்சரும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.